சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரையுலக பயணத்தில் ஒரு மைல்கல் திரிசூலம். இது அவரது 200வது படம் என்பது ஒரு புறம் இருக்க, வசூலில் பல சாதனைகளை படைத்து 200 நாட்களுக்கு மேல் ஓடிய ஒரு மெகா பிளாக்பஸ்டர். இந்த படத்திற்கு வெற்றி மெல்லிசை மன்னர் எம்எஸ்வியின் இசையும் கவியரசு கண்ணதாசனின் வரிகளும் ஒரு முக்கிய அச்சாணியாக இருந்தது. ஒரு குடும்பப் பாடலில் கண்ணதாசன் செய்த ஒரு சின்ன குறும்பு, பலரும் கவனிக்காத ஒரு ரகசியம். ஒரு கணவன் தன் மனைவியிடம் எதை கேட்கிறான் என்பதை கண்ணதாசன் எப்படி நயமாகச் சொன்னார் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கவியரசு கண்ணதாசன் ஒருமுறை கணவர்கள் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் ஒரு கவிதையை வாசித்தார். அதில் மனைவிக்கு குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் அது கணவனுக்கு 60 வயது ஆன பிறகு வரட்டும், அதுவரை மனைவியின் கவனம் கணவன் மீதே இருக்கட்டும் என்ற ரீதியில் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அதே கருத்தை திரிசூலம் படத்தில் ஒரு பாடலில் மிக நயமாக புகுத்தினார். படத்தில் சிவாஜியின் மனைவியாக வரும் KR விஜயா கர்ப்பமாக இருக்கும்போது சிவாஜி பாடும் பாடல்தான் மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு. இந்த பாடலில் ஒரு வரி வரும், இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாளாட்டம்மா. இதன் உட்பொருள் என்னவென்றால், உனக்கு பிள்ளை பிறந்துவிட்டால் என்னை கவனிப்பதிலேயே உன் நேரம் போய்விடும். அதனால் என்னையும் கொஞ்சம் கவனித்துக்கொள், எனக்கு ஒரு தாலாட்டுப்பாடு என்று ஒரு கணவனின் ஏக்கத்தையும் குறும்பையும் ஒரே வரியில் கவியரசு கொண்டு வந்திருப்பார். இது ஒரு மிகச்சிறந்த சினிமா ரகசியம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு கவிஞன் ஒரு சூழலை எப்படி தனது சொந்த அனுபவத்தோடும் ரசனையோடும் இணைக்கிறான் என்பதுதான். திரிசூலம் படத்தில் 3 சிவாஜிகள், தந்தை மற்றும் 2 மகன்கள். இந்த மூவருக்குமே ஏற்றவாறு எம்எஸ்வி பாடல்களை செதுக்கினார். SPB அவர்களின் துள்ளலான குரலில் என் ராஜாத்தி வரப்போரா என்ற பாடலில் இளமை துடிப்பை காட்டியிருப்பார். அதே சமயம் ஜேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடிய திருமாலின் திருமார்பில் பாடலில் ஒரு தெய்வீக காதலை கொண்டு வந்திருப்பார். கண்ணதாசன் இந்த பாடல்களில் சிரிப்பிலே சிலை எடுத்து சிந்தனை மண்டபத்தில் வைத்து என்று எழுதிய வரிகள் சிவாஜியின் அந்த உணர்ச்சிகரமான நடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய கவிதையரனாக அமைந்தது. தயாரிப்பாளர் சாந்தி நாராயணசாமி அவர்கள் இந்த படத்தின் பாடல்களை கேட்டுவிட்டு, கவிஞரே, உங்கள் பேனாவுக்கு இன்று 20 வயது ஆகிவிட்டது என்று பாராட்டினாராம். ஆம், 45 ஆண்டுகளை கடந்தும் நிலைத்து நிற்கும் திரிசூலம். 1979 வெளியான திரிசூலம் இன்றும் ரசிகர்களின் ஃபேவரட் லிஸ்டில் இருக்கிறது என்றால் அதற்கு அந்த மேதைகளின் கூட்டணியே காரணம். கண்ணதாசனின் குறும்பும் சிவாஜியின் நடிப்பும் எம்எஸ்வியின் இசையும் இணைந்து அந்த பொற்காலம் மீண்டும் அமையுமா என்பது சந்தேகமே. ஒரு குடும்ப பாடலுக்குள் இத்தனை ரகசியங்களை ஒளித்து வைத்த கவியரசுவின் திறமையை நாம் வியக்காமல் இருக்க முடியாது. நேயர்களே, இது போன்ற சினிமா ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.